அண்ணா திமுக ஆபீஸ் கூட தவறு ராயப்பட்டில் இருக்கிறதே தவறான வாஸ்து அது. என்ன காரணம்னா கட்டடம் பூரா பின்னாடி போயிடுச்சு. அப்ப வாழ்க்கையில் குறைப்பட்டவன் நிர்வாகம் பண்ண நல்லா இருப்பாங்க. ஜெயலலிதாவுக்கு துணைவியார் கிடையாது, எம்ஜிஆருக்கு உண்மையான துணைவியார் கிடையாது. அப்ப வாழ்க்கையில் குறைப்பட்டவங்க தான் அவங்களுக்கு வண்டி ஓட்டிட்டாங்க. இன்னைக்கு இவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் உட்கார்ந்துருக்காரு, குடும்பத்தவர்களுக்கு ஆகாது, ஃபேமிலியா இருக்கிறவங்க நடத்த முடியாது. அந்த அதுக்காக சசிகலாவுக்கு கணவன் இல்லை செய்யலாம். கணவன் இழந்தவங்க துணைவி இல்லாதவங்க ஆட்சி பண்ணாங்க. அண்ணா அறிவாலயத்தில் ஓஹோன்னு ஓடிச்சு. எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த கட்சியை மிக வளர்ச்சி கொண்டு வந்தாங்க. ஒரு உண்மையான ஆதிக்கத்தில் கொண்டு வந்தாங்க. கட்சி எப்படி இருந்தது, யாராவது பேச முடிஞ்சுதா? இப்போ அவங்க போனாங்க, எடப்பாடி போனார், என்னாச்சு? தோல்விகளே தான் சந்திச்சுட்டு. அதுதான் கான்செப்ட். அதாவது குறைப்பட்ட இடத்துக்கு குறைப்பட்ட ஆள் போய் உட்காரணும். அந்த அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய வாஸ்துக்கு அதுக்கு வந்து ஒரு குறைப்பட்டவர் தான் இருந்தா சரியா. அப்ப வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு சசிகலா தலைமையிட்ட அந்த அலுவலகத்துக்கு போயிருந்தா கட்சி இன்னைக்கு உடையாம இருந்திருக்கும். கட்சி காப்பாற்றப்படும்.